வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு விஜய் பதவியேற்ற அந்த ஒரு தருணத்தை பார்க்கும்போது, அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தபோது இன்னும் எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி 1989 உதயம் காம்ப்ளெக்ஸ், உதயம் சூரியன் சந்திரன், இப்போ அந்த தியேட்டர் இல்லை, அங்கே வருஷம் 16 படம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த படத்துடைய இன்ட்ரோவில் உதயம் தியேட்டருடைய அந்த கேன்டீனில் ஒரு புட்டிங் ஒன்று கிடைக்கும், கஸ்டர்ட் புட்டிங். அது ஒரு 3 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ அது சாப்பிட்றதுக்காக அங்கே போன போது என்னோட கூட வந்த பசங்க அது யாருன்னு தெரியுதா, அது எஸ்.ஏ. சந்திரசேகர் பையன் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பையனை காட்டி சொன்னாங்க. அப்போ இதயங்கள் நீதி படத்துடைய பாடல்கள்லாம் ஒளியும் ஒளியும்ல போட்டு நாங்கள் பார்த்து அந்த ஒரு முகம் பரிச்சயமாக தான் இருந்தது. ஸோ அப்போ அந்த உதயம் தேட்டரில் பார்த்த அந்த ஒரு பையன் கொஞ்சம் வருஷம் கழித்து சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி கொஞ்சமாக தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம். இப்போ சீஃப் மினிஸ்டராக ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு கனவு மாதிரி தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு விஜய் இப்போ நம்ம முன்னாடி நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னும் போது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான் அது. நான் என்னுடைய வீடியோஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி விஜய் விமர்சனம் பண்ணி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படின்றதுனால. ஆனால் கடைசி ஒரு மாதமாக எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. விஜய் கண்டிப்பாக இத்தனை சீட்டில் ஜெயிப்பார், அவர் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்பார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே விஜய் சீஃப் மினிஸ்டராக இன்றைக்கி பதவி ஏற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு புதுமையான ஒரு அரசியல், நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அது மேடையில் தெரிஞ்சுது, விஜயோடைய அந்த பேச்சில் தெரிஞ்சுது. இதுவரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸுடைய பேச்சிலிருந்து மொத்தமாக டோட்டலாக ஒரு சேஞ்ச் இருந்தது. என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். சும்மா ஆட்டம் போடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரலை அப்படின்ற அந்த தெளிவு அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதாவது ஏதாவது திட்டத்துக்கு இப்போ பிஜேபி சம்மந்தப்பட்ட யாரையாவது பார்க்கணும், நான் டைரெக்டாக போய் பார்ப்பேன், மறைஞ்சு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தேவை, அதுக்கு பிஜேபி சம்மந்தப்பட்டவங்கள போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கணும். அதுக்கு மறைஞ்சு நான் அவங்கள சப்போர்ட் பண்ணல, இவங்கள சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன ஆகப்போகுது. ஸோ அந்த மாதிரி அந்த தெளிவு அவர்கிட்ட இருந்தது அந்த பேச்சில். அப்புறம் அந்த முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம் 2 மாதத்துக்கு, அது அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா கஜானாவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க, இப்போ மொத்தமாக தொடச்சிட்டு போயிருக்கிறாங்களா, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த 200 யூனிட் மின்சாரம் முதல் 2 மாதத்துக்கு கொடுக்கறது தான் சரி. அதுக்கப்புறம் ஏன் அது அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கான பணம் நம்ம கையில் இருக்கா அப்படின்றதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது எவ்வளோ மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எவ்வளோ வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த சேரில் உட்காரும்போது விஜய் அந்த சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்காரும்போது அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கிறார். என்ன எதிர்பார்ப்புடன் இந்த மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நல்லா உணர்ந்து தெளிவாக அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அந்த சேரில் அவர் உட்கார்றாரு. அவர் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்கும்போது இருந்த கான்ஃபிடென்ட்டை விட அந்த சேரில், முதலமைச்சர் சேரில் உட்காரும்போது அவ்வளவு தெளிவு இருந்தது அவர்கிட்ட. இந்த ஒரு சேருக்கு நான் நியாயமாக இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வுன்னு அவர் உட்கார்ந்ததை பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அவர் இன்றைக்கி பேசுவார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவருடைய பிரச்சாரத்தில் கூட இவ்வளவு தெளிவு அவர்கிட்ட இல்லை. அவருடைய பிரச்சாரத்தில் இந்த அளவுக்கு தெளிவாக அவர் பேசவே இல்லை. ஆனால் சீஃப் மினிஸ்டராக வரும்போது ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஜம்பவான்களெல்லாம் பார்த்த தமிழ்நாட்டுடைய இந்த ஒரு அரசியலில் நானும் ஒரு சீஃப் மினிஸ்டராக நிற்கிறேன் அப்படின்போது அந்த ஒரு பதட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். மனுஷன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு அவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் சொல்கிறாரோ அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அவர் கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு. ஸோ அது தெரியுது, அவருடைய பேச்சில் தெரியுது, அவருடைய ஒரு வார்த்தையிலையும் தெரியுது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை எல்லாம் புரட்டி போட போகுது. நேஷ்னல் மீடியாலெல்லாம் இனிமேல் நம்மளுடைய அரசியலை காட்டும்போது மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் இப்படி தானே இருக்கணும், இதுதானே அரசியல், நாமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அரசியலா, இப்படி தானே ஒரு மாநிலம் எப்படி இருக்குப்பார் அப்படின்ற மாதிரி உதாரணமாக நம்மளுடைய அரசியல் இருக்கும், நம்மளுடைய அந்த ஆட்சி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஜய் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் விஜயை எதிர்த்து பேசினவங்க கூட அவருடைய அந்த பேச்சில் இருக்கிற தெளிவு, நம்ம இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்க்கலையே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சை பார்க்கலையே, இதுதானே சரியான அரசியலாக இருக்குது, நாம் இத்தனை வருஷமாக பார்த்தது அப்போது நம்மளை வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்களோ, நம்மளுடைய பாதையை மாற்றி கொண்டு போயிருக்காங்களோ, நமக்கான பாதை இதுவரை சரியாக அமைக்கப்படலையோ, இதுதான் சரியான பாதையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு இதுவரைக்கும் இருந்த ஆதரவாளர்களை விட இன்றைக்கி அவருடைய பேச்சுக்கு அப்புறம், அவருடைய அந்த அரசியல் முதல் பேச்சுக்கு அப்புறம் விஜய்க்கு இதுவரை இருந்த ஆதரவாளர்களை விட மிக அதிகமாக கூடியிருக்கிறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. சாதாரணமாக நேற்று வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் மாதிரி இல்லை, மக்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம் நினச்ச மாதிரி இல்லை,
இவர் வந்து ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறாரு, தெளிவுடன் வந்திருக்கிறாரு. நம்மை வந்து உயர்த்துவதற்காக, நம்ம மாநிலத்தை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சிறுபான்மையர்களுக்கு ஆதரவான ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் சொல்லவே வேணாம். ஏன்னா சிறுபான்மையர்களுக்கு எதிராக நடக்கிற அந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிற ஒரு புதிய அரசு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக அவர் உணர்ந்திருப்பார். அதனால் சிறுபான்மையர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற அரசாக இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. விஜய், ராகுல் காந்தி எல்லாம் இணைஞ்சதுக்கப்புறம் சிறுபான்மையர்களுக்கான ஒரு நல்ல ஒரு அரசாக இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பாக சந்தேகமே இல்லை. அப்புறம் விஜய் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும்தான், அங்கே ஒரு பவர் சென்டர், அங்கே ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இங்கே தான் வந்தாகணும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. ஊழல் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அங்கே ஒரு பவர் சென்டர், இங்கே ஒரு பவர் சென்டர் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயமா அந்த மினிஸ்டரை பார்க்குறது, இந்த மினிஸ்டரை பார்க்குறது, அதெல்லாம் கிடையாது. கடைசி முடிவு, அந்த கடைசி பவர் அப்படின்றது என் கையில் தான். நான் தான் முடிவெடுப்பேன். அப்போ நீ வந்து அங்கே போய் அவரை பார்த்து முடிச்சிடலாம், இவரை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்றதே கிடையாது. நீ முடிக்கணும்னா கடைசியாக விஜய் உடைய அந்த உத்தரவு இருக்கணும். அங்கே கடைசி முடிவு இங்கே எடுக்கப்படும். அதனால் நீ வந்து அங்கே லஞ்சம் கொடுத்து சாதிச்சிடலாம், இங்கே லஞ்சம் கொடுத்து சாதிச்சிடலாம், அதெல்லாம் நடக்காது. எல்லா ஃபைல்ஸும் என் முன்னாடி வந்தாகணும். கடைசி முடிவு நான் எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கும். அதுதான் நமக்கு தேவை இல்லையா? லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா, தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய வருமானத்தை உண்டு பண்ணி தராங்க. அந்த வருமானம் எல்லாம் லஞ்சமாக நிறைய இடத்துக்கு போனதுனால தான் நமக்கு தேவையான பல திட்டங்கள் வந்து இங்கே செய்ய முடியாமல் இருந்தது. ஸோ பல பவர் ஹவுஸ் அங்கே இங்கே அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இங்கே தான் வந்தாகணும். ஸோ இங்கே வந்து கடைசி முடிவு விஜய் கிட்டேருந்து எடுக்கும்போது எந்த ஒரு திட்டமும் இங்கே மட்டும்தான் வந்து அது சைன் ஆகும்போது அந்த லஞ்சம் கிஞ்சம்லாம் கிடையாது. அப்படி லஞ்சமாக எதுவும் போகல அப்படின்னும் போது உனக்கு தேவையான எல்லா திட்டத்தையும் அவரால் செய்ய முடியும். ஸோ அது மிக தெளிவான ஒரு வார்த்தை. ஸோ அதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, எந்த ஒரு மினிஸ்டராக இருந்தாலும் நம்ம அதை செஞ்சு இங்கேருந்து சம்பாதிச்சிடலாம், அங்கேருந்து சம்பாதிச்சிடலாம், அதெல்லாம் நடக்காது. நீ மினிஸ்டர், உனக்கு ஒரு சம்பளம் வரும், அதை நீ வாங்கிக்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கான்ட்ராக்டில் சம்பாதிக்கலாம், அந்த கான்ட்ராக்டில் சம்பாதிக்கலாம், நடக்காது அப்படின்றதான் சொல்லியிருக்காரு இந்த மனுஷன். நாம் இதுவரைக்கும் பார்த்த சீஃப் மினிஸ்டர்லேருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கார். கட்சிக்காரங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக வரல, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்றது உணர்த்துற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. அந்த தெளிவும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு தலைவரை தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. இது வந்து மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னா இப்போ வெளியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கும். நாம் வந்து செஞ்ச அரசியல்லாம் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வரும். மக்களை எப்படி ஏமாற்றிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, இதெல்லாம் இப்படி செய்ய வேண்டியதா, ஆனால் அவங்கெல்லாம் அப்படி செய்யலையே, ஏதோ பண்ணி நம்மளை ஏமாற்றிருக்காங்களே, விஜய் செய்கிற மாதிரி செஞ்சுருந்தாலே போதுமே, நம்ம வந்து இன்னும் பெரிய அளவில் முன்னேறி இருப்போம். அப்போ நம்மளை வந்து இவங்க ஏமாற்ற தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். நேர்மையான அரசியல்னா என்ன, நேர்மையான ஆட்சினா என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் புரியும், இவர் வந்து ரியல் ஹீரோ இல்லடா, இவர் ரியல் ஹீரோ தான். இவர் வந்து ஒரு லட்சியத்துடன் வந்தது மட்டும் கிடையாது. நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் விஜய்வுடைய ரசிகர்களையும் அந்த தொண்டர்களையும் தற்குறிகள் அப்படின்னு. அது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அவங்க சரியான ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உணர்த்தப்படும். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நம்மளுடைய செயல் மூலமாக, அந்த நேர்மையான ஆட்சி மூலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தானே அங்கே உட்காந்துருப்பார், அந்த சேரில் உட்காந்துருப்பார் இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு விஜய் பதவியேற்றதுக்கப்புறம் அவருடைய அந்த பேச்சு எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? தமிழ்நாடு நம்ம இதுவரை பார்த்த அரசியலிருந்து ஒரு மாற்று அரசியலா, ஒரு புதுமையான அரசியலா, தமிழ்நாட்டின் ஒரு முன்னேற்றத்துக்கான அரசியலா இது இருக்குமா அப்படின்றதையெல்லாம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.